ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ என்னென்ன மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பங்கு சந்தையில தற்போதைய வளர்ச்சி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்க செய்றோம். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 5 விதமா 4 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு தேசிய பங்குச்சந்தை முறை அப்படிங்கிறது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது யார் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹையர் பவர் குரூப் ஆஃப் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நியூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெடட் பை த ஸ்ரீ எம்.ஜே. பர்வானி. இது வந்து குரூப் அப்படிங்கிறது எப்படி இந்த கமிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கமிட்டி அப்படின்னா, பாப்புலர்லி நோன் அஸ் த பெர்வானி குரூப். பெர்வானி குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு பாப்புலரான ஒரு குழு. ஸோ இது யார் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, பெர்வானி அப்படிங்கிறவர் தான் கொண்டுட்டு வந்து செஞ்சாங்க. தேசிய பங்குச்சந்தை அமைப்பு ஸ்ரீ எம்.ஜே. அ பெர்வானி அப்படிங்கிற தலைமையில இதனுடைய உயர் அதிகாரம் கொண்ட அமைப்பால ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இது என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியன் லிமிடெட், ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, நேஷனல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், செக்யூரிட்டி ட்ரேடிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா 5 விதமா கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தேசிய பங்குச் சந்தை அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நவம்பர் 1992ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்கார்ப்பரேட் பண்ணிக்க செய்யறாங்க. இதில ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, இது எதுக்காக வேண்டி கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, இட் இஸ் எ கண்ட்ரி வைட் ஸ்கிரீன் பேஸ்டு ஒவ்வொன்னுமே டிஃப்ரெண்ட்டா இருக்க செய்யும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கண்ட்ரி வைடு ஸ்கிரீன் பேஸ்ல ஆன்லைன் அண்ட் ஆர்டர் டிவன் ட்ரேடிங் சிஸ்டம். எதுக்காக வேண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய அளவுல ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது எந்த வழியா மட்டுமே நடத்தணும் அப்படின்னு கொண்டாங்க அப்படின்னா, ஆன்லைன் மெத்தட்ல தான். இணையம் வழியாக ஆணைய பெறக்கூடிய வியாபார ஒரு அமைப்பு அப்படின்றது எது அப்படின்னு சொன்னா, இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இது வந்து யூஸ்டு சேட்டலைட் லிங்க் டூ ஸ்ப்ரெட் ட்ரேடிங் த்ரூ அவுட் தயர் கண்ட்ரி. இதனுடைய லிங்க் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நாடு முழுவதுமே பரவியதா ஒரு அமைப்பா இருக்க செய்யுது. அதே மாரி கனெக்டிங் மெம்பர் எல்லா மெம்பர்ஸ்க்குமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, கனெக்ஷன் அப்படின்றது குடுக்க செய்யும். இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மட்டும்லயும் வந்து மெம்பர்ஸ் வந்து ஆர்டர் பெறது அப்படின்னா, ஆர்டர் ஃபார் பையிங், செல்லிங் அதே மாரி என்ன இருக்கும் அப்படின்னா, மேட்ச் அவுட் பை த பிரைஸஸ் வந்து மேட்ச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே, எல்லா மெத்தடுமே எதுல தான் இருக்கும் அப்படின்னா, கணினி. கம்ப்யூட்டர் வந்து நெட்வொர்க் மெத்தட்ல மட்டுமே இருக்க செய்யும். ஸோ இந்த எத்தன விதமானது இருக்கு அப்படின்னு சொன்னா, 2 விதமான முறைகள். இதில பிரிவுகள் அப்படிங்கிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எத்தன விதமானதுன்னா 2 விதமானது. என்எஸ்இ ஹேஸ் 2 செக்மெண்ட், டெப்த் செக்மெண்ட் அண்ட் கேபிட்டல் செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 விதமானது. இது எல்லாமே எத சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை உடையதா ட்ரேடிங் அப்படின்றது இருக்க செய்யும். அ இருக்கக்கூடியதா எது அப்படின்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். செகண்ட் ஒன் இது எல்லாமே எந்த மெத்தட்ல தான் இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மெத்தட்ல தான் ஆர்டர் பண்ணணும், வாங்கணும், விற்கிறது, பிரைஸ் வந்து மேட்ச் அவுட் பண்றது எல்லாமே இருக்க செய்யும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது செகண்ட் ஒன்னு. இது எந்த மாதிரியான முறை அப்படின்றத பார்க்க போறோம். இந்தியா வந்து லிமிடெட் கமிட்டீஸ் டூ ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, கமிட்டி இஸ் ஸ்பீட் அப் ட்ரேடிங் கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சர்வீஸ் ஃபார் தி செக்யூரிட்டீஸ் அண்ட் மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து எதுக்காக வேண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பங்குகள் அங்கே ஷேர் இருக்குது அப்படின்னு சொன்னா, அத விற்பனையை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி, அதே மாரி அதனுடைய சேவைகள் அப்படின்றது எப்படி தீர்வைகள் மற்றும் அதனுடைய சேவைகள் எல்லாமே வேகமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டுட்டு வந்தது தான் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஏற்படுத்தப்பட்டாங்க. இந்த அமைப்பு அப்படின்றது எந்த இயர் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கம்மிங் டூ த பி 1986 அப்படின்றத கொண்டுட்டு வர செஞ்சது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் அப்படின்னா, தேசிய தீர்வைகள் மற்றும் வைப்பு அமைப்பு. இந்த அமைப்பு எதுக்காக வேண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஹெல்ப் கம் ஓவர் த ப்ராப்ளம் ஆஃப் எ செட்டில்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கான்சிக்வென்ஸ் டு எனார்மஸ்
ஒர்க் லோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அமைப்பு இருக்குதுன்னா, இதில் தீர்வுகள்ல பார்த்தீங்கன்னா, நிறைய அதிக அளவு பணி சுமை, அதால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் ஏறுதோ, அந்த தவறுகள் அதோடைய பிரச்சனைகள தீர்ப்பதற்காக வேண்டி கொண்டுட்டு வந்தது தான் என்ன அப்படின்னா, நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் அப்படின்றத கொண்டுட்டு வந்தாங்க. ஒர்க் லோடுல பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்க செய்யும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான். ப்ராப்ளம்ஸ் மெயின்லி எதன் மூலமா வரும் அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்குடைய ரிஸ்க், அ லிங்க் கவுண்டர், அதே மாரி பார்ட்டி ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க், பேட் டெலிவரி, லாங் டிலே டெலிவரி. இப்ப காலம் பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமா வளங்கள்ல பார்த்தீங்கன்னா, காலதாமதம் ஏற்படும் போதும், அதே மாரி கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா, கடன்ல வந்து இடர், மோசமான முறையில வழங்கல், இதில ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணுங்கிறதுக்காண்டி கொண்டுட்டு வந்த நேஷனல் கிளியரன்ஸ் சிஸ்டம் அப்படின்றத கொண்டுட்டு வந்தாங்க. டெபாசிட் சிஸ்டம். 4த் ஒன் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி ட்ரேடிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அது வந்து யாரால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செட் ஆஃப் செக்யூரிட்டி ட்ரேடிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா இன் 1994ல வந்து கொண்டுட்டு வர செஞ்சாங்க. ப்ரொவைடிங் இந்தியன் கம்பெனிஸ் 1956 ஆக்ட் பேசிக்ல. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்கு அண்ட் ஆல் இந்தியன் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணு என்ன அப்படின்னா, பொதுத்துறை வங்கி மற்றும் அகில இந்திய நிதி நிறுவனம் தங்களை ஏற்படுத்தி இதில வந்து இதோட என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஜாயின் பண்ணிக்கவும் செஞ்சாங்க. மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, எஸ்டாப்ளிஷிங் தி கார்ப்பரேஷன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் active secondary market for the government security and bond issued by the public sector undertaking. இது எதுக்காக வேண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, 2ஆம் நிலை சந்தை செகண்டரி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில வந்து அரசுடைய பத்திரங்கள் மற்றும் நிதி நிறுவனத்தினுடைய பத்திரங்களை விற்பனை செய்யறதுக்காகவும், அதை விரைவுபடுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் எது அப்படின்னு சொன்னா, இந்த செக்யூரிட்டி ட்ரேடிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஏற்படுத்த செஞ்சாங்க. 5th ஒன் என்ன அப்படின்றத பார்ப்போம். நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்றது. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனாக்ட் த டெபாசிட்டரி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1956 பேயிங் பேயிங் த வே ஃபார் செட்டிங் அப் டெபாசிட்டரி இன் இந்தியா. இதில் வந்து எதுக்காக வேண்டி கொண்டு வந்தாங்க, நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி அப்படின்றத எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, 1996 ஆகஸ்ட் மாசம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வைப்பு அப்படின்றத கொண்டுட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி அப்படிங்கிற அ வை அமைப்ப கொண்டுட்டு வந்தாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பைனியரிங் த கான்செப்ட் ஆஃப் எ டெபாசிட்டரி யூஸ் as during the of a பேப்பர்லெஸ் செட்டில்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதில எல்லாமே ஒரு பத்திரங்கள் தீர்வை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது மெத்தட் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது பேப்பர் மெத்தடா இல்லாம பேப்பர்லெஸ் மெத்தட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டாங்க. 1956 நவம்பர் 8ல கொண்டுட்டு வந்தாங்க. பட் இதனுடைய அமைப்பு அப்படிங்கிற எப்போ வந்து மெத்தட் வந்து விற்பனைக்கு வந்துச்சு, அந்த சேல்ஸ் மெத்தடுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, 1956 டிசம்பர் 26 தான் அந்த பத்திரங்கள் விற்பனை அப்படின்றத சேல்ஸ் மெத்தடுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. ட்ரேடிங் டீமேட்டரலைஸ்ட் செக்யூரிட்டீஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமென்ஸ்ட் இன் டிசம்பர் 26. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பேப்பர்லெஸ் மெத்தட் டிசம்பர் 26ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தொடங்கவும் செஞ்சாங்க. அதே மாரி 1907ல பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் த ஃபெசிலிட்டி ஆஃப் எ ட்ரேடிங் இன் டீமேட்டரலைஸ்டு செக்யூரிட்டீஸ் ஃபார் ஃப்ரம் டிசம்பர் 29, 1997. ஸோ இந்த காகிதம் இல்லாத முறை பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த பாம்பே பங்குச்சந்தை அப்படிங்கிறது எப்போ தொடங்குனாங்க அப்படின்னா 1997ல தான் தொடங்கவும் செஞ்சாங்க. ஸோ இதில் வந்து அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஒரு தலால் ஸ்ட்ரீட்னா என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தலால் ஸ்ட்ரீட் அப்படின்றது பார்க்க செய்யலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரீட்டு தலால் ஸ்ட்ரீட் இஸ் அன் ஏரியா ஆஃப் எ டவுன் மும்பை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, மும்பையினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெரு தான். ஸோ இந்த ஹவுஸ் ஆஃப் த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பெரிய ஒரு பங்குச்சந்தை அப்படிங்கிறது பாம்பே மும்பை பங்குச்சந்தை அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதையும் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த நிறுவனம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க?
பார்த்தீங்கன்னா, இது 1874ல தான் பம்பாயில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தை அப்படின்றத ஏற்படுத்துறாங்க. எப்படின்னா, the stock exchange, Bombay Stock Exchange moved the area 1874 become a first stock exchange recognized by the Indian government. எப்போ அதுக்கான ரெகக்னைஸ் பண்ணிக்க இந்திய கவர்மெண்ட் அப்படின்னா 1874ல பம்பாய் பங்குச்சந்தை அப்படிங்கிறத ஏற்படுத்தாங்க. இதுக்கான அரசு அங்கீகாரம் அப்படிங்கிறது முதல் பங்குச்சந்தை அப்படிங்கிறத ஏற்படுத்துனாங்க. இது எந்த மொழியிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா மராத்தி மொழியிலிருந்து வந்தது. லம்பார்டு ஸ்ட்ரீட் அப்படின்றது அடுத்தது. ஸோ லம்பார்டு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது லண்டன் ஸ்ட்ரீட் notable for its connection with the city of London's என்ன அப்படின்னா மர்ச்சன்ட், பேங்கிங், இன்சூரன்ஸு, இண்டஸ்ட்ரீஸு இதோட இதில் என்ன அப்படின்னா லம்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது லண்டனுடைய நகரினுடைய லம்பார்டு தெருவில் பார்த்தீங்கன்னா லண்டன் நகரத்தினுடைய வணிக வங்கிகள், அதே மாதிரி வங்கி, காப்பீட்டு தொழில் மற்றும் இடைக்காலத்தினுடைய நீட்சி குறிப்பிட்ட அளவு தொடர்புகளை ஏற்படுத்தியது இந்த அமைப்பு தான். இதனுடைய மீட்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னா 260 மீட்டர்ஸ் அப்படின்றது இதில் இருக்கக்கூடியது. இது வந்து எது போல இருக்கும் அப்படின்னு சொன்னால் வால் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குதோ அந்த தெரு போலயே இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் லம்பார்டு ஸ்ட்ரீட்டு தான். அதே மாதிரி வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது அடுத்தது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? லோயர் மான்ஹாட்னி நியூயார்க் பங்கு சந்தையில் இருக்கக்கூடியது. உண்மையான ஒரு இது ஒரிஜினல் ஹோம் இது ஆஃப் ஏ நியூயார்க்கில் வந்து ஒரு உண்மையான ஒரு ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க, ஹோம்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்குது. இதனுடைய தரக அமைப்பு மற்றும் முதலீட்டு மையம் அப்படிங்கிறது மிகவும் தலைமையிடமாக இருக்க செய்யுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்தெரு என்பது நிதி மற்றும் முதலீட்டு குழுவினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பெயராகவும் இருக்க செய்யுது. The term Wall Street is also used to collecting their name for the financial and investment committee. எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த term Wall Street also used for எதுக்கு collecting their name for the financial investment and committee இருக்குது, which is include the stock exchange and large இருக்கக்கூடிய பேங்கர், புரோக்கர், செக்யூரிட்டிஸ் அண்ட் அண்டர்ரைட்டர் ஃபார்ம் அண்ட் பிக் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டுடே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் அண்டு ஜாகிரபிக்கல் டிவைஸ் இதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. ஸோ இது வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நியூயார்க்கில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து